ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தினமைந்து கணிதம்ன்ற சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்க நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 45வது வீடியோ. இது வரைக்கும் 1ல இருந்து 45 வரைக்கும் போட்டுருந்தீங்கன்னா ஃபயர் சிம்பிள் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவர் ஒரு மிதிவண்டியை 600 ரூபாய்க்கு வாங்கி, அப்ப வாங்குறதுனா காஸ்ட் பிரைஸ், ஓகேங்களா? அதை 480க்கு விற்கிறாரு. அப்ப விற்கிறதுனா செல்லிங் பிரைஸ். அப்போ அவருக்கு எவ்வளவு நஷ்ட சதவீதம் ஏற்பட்டிருக்கும்னு கேட்கிறாங்க. நமக்கு எப்பயுமே வாங்கின பிரைஸ்ங்கிறது 100%, ஓகேங்களா? அப்ப 100% என்பது 600, ஓகேங்களா? எவ்வளவு அமௌண்ட் நஷ்டமா இருக்கும்? சோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்க. 600ல இருந்து 480 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 120 கிடைக்கும். சோ 120 ரூபாய் நமக்கான லாஸ். அதோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. 50 தாங்க. இதை சிம்பிளை பண்ணா போதும். 100ல இருக்க 2 ஜீரோவையும் 600ல இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். 1 6 6 20 × 6 120. அப்ப நமக்கு லாஸ் பெர்சன்டேஜ்ங்கிறது எவ்வளவு? 20% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு, ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கான அடுத்த சம் பாருங்களேன். நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? இருமுறை ஒரு பகடையை உருட்டும் போது கூடுதலாக பகாயன், அதாவது 2 நம்பர் கிடைக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழுகும், செகண்ட் டைஸ்லயும் 1 விழுகும். இந்த 2 நம்பரை கூட்டுறப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பிரைம் நம்பர் பகாயன் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னென்ன நம்பர் வரும்னு செக் பண்ணிடலாங்களா? சோ 1ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2. 2 என்பது ஒரு இரட்டை பகாயன். அப்ப இது பகாயன் தான். நெக்ஸ்ட் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 4, முதல் டைஸ்ல 1, ரெண்டாவது டைஸ்ல 4, 2 கூட்டினா என்ன வரும்? 5. அதுவும் நமக்கு பகாயன் தான். அதே மாதிரி 1 6 கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். 7ம் பிரைம் நம்பர் தான். சோ 1 வச்சு, அதாவது முதல் பகடையில ஃபர்ஸ்ட் நம்பர் வருதுல 4 நம்பர் கிடைச்சிருக்கு வச்சுக்கலாம். இதே முதல் டைஸ்ல 2 விழுகிற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப 2ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு 3ன்னு கிடைக்கும். 2ஐயும் கூட்டினா 4. சோ தேவையில்லை. 2 3 2 3 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2 5 2 5 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்றது கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 3ல பார்க்கும்போது 3ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3 4 ஆட் பண்ணும்போது 7ன்னு கிடைக்கும். 3 6 ஆட் பண்ணா 9. 9 வந்து பிரைம் நம்பர் இல்ல, காம்போசிட் நம்பர். அதாவது 3 3 6 கரெக்ட்டுங்களா? 3 6 கூட்டும் போது 9 கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா 1 3 9 3 நம்பரால கட் ஆகும். சோ அப்ப இதை நம்ம எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் 4ல பார்க்கும்போது 4 1 ஆட் பண்ணும்போது 5, 5ங்கிறது பிரைம் நம்பர் தான். அதே மாதிரி 4 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு 7 கிடைக்கும். 7ங்கிறது பிரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட் 4 5 ஆட் பண்ணும்போது 9 கிடைக்கும். 9 வந்து நமக்கு காம்போசிட் நம்பர். சோ அதை எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் 5 2 5 + 2 7ன்னு கிடைக்கும். 5 + 2 7ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம்? 5 + 6 11. 11 என்பது பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 6 1 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 7ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் 6 5. அப்போ மொத்தம் எவ்வளவு நம்பர்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்களேன். 1 வச்சு சீரீஸ்ல முதல் பகடையில 1 வர்றப்போ 4, 2 வர்றப்போ 3, 3 வர்றப்போ 2 2 2 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 4 12, 12 + 3 15. அப்போ நமக்கு பிரைம் நம்பரா வர்றது, அதாவது 2 நம்பரை கூட்டும் போது நமக்கு பிரைம் நம்பரா வர்றது எத்தனை நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு? 15 கிடைச்சிருக்கு. நமக்கு டைஸ் 2 டைஸ் உருட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப 2 டைஸ் உருட்டும் போது நமக்கு மொத்த அவுட்கம், மொத்த பாசிபிள் அவுட்கம்ங்கிறது 36. அதாவது ஒரு டைஸுக்கு 6 சைடு இருக்கும். நம்ம எவ்வளவு டைஸ் உருட்டுறோம்? 2 டைஸ் உருட்டுறோம். அது அப்படியே பவர்ல போடுங்க. 6² வேல்யூ என்ன? 36. அதை டினாமினேட்டர்ல எழுதிக்கோங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. அப்ப நமக்கான ஆன்சர் 15/36. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லயும் கொடுத்துருக்கலாம். 15/36 எப்படி எழுதலாம்? 5 × 3 15, 12 × 3 36. சம்டைம்ஸ் 5/12 இதே கொஸ்டினை கூட ரிப்பீட்ல கேட்கலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ல கேட்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா LCM அண்ட் HCF டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ரிமைண்டர் வச்சு நமக்கு சம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதி 4ஐ தரும் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கனாலே கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம், ஓகேங்களா? மிகச்சிறிய எண்ணு கேட்டாங்க.
ஸோ 254க்கும் 508 508க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு நம்பரும் 254 டிவைட் ஆகும். ஒரு 254 254 254 ரெண்டால மல்டிப்ளை பண்ணும்போது 508 கிடைக்கும். ஸோ ரெண்டால டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 1 1. அதாவது ரெண்டுமே சிம்பிளா 1 1 வர வரைக்கும் சிம்பிளை பண்ணோம். சிம்பிளை பண்ணிட்டு லெஃப்ட்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா நமக்கு எல்சிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா 508ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இங்க ஒருத்தர் இருக்கானே ஐயா, அவனை என்னையா பண்றது அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது நண்பா. நம்பி ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அந்த ரிமைண்டர் இருக்காப்ல பாத்தீங்களா, தம்பியை ஆட் பண்ணி விட்டுருங்க. ரிமைண்டரை ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 512 கிடைக்கும். ஸோ நமக்கான மிகச்சிறிய எண் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 512 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஃபயர் சிம்பிளை மட்டும் தட்டி விடுங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா முடிவுறா தொடர் இன்ஃபைனட் சீரீஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா? முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா a/1 - r அப்படின்றதா ஃபார்முலா. இதுல ஏங்கிறது என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 21. முதல்ல கொடுக்குற எண் தான் நமக்கு முதல் எண். அப்போ 21. ஓகே சார். 1 - r என்ன சார் அப்படின்னா ரெண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பர் டிவைட் பண்ணிருங்கயா. டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் r, காமன் ரேஷியோ, பொது விகிதம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணா 2 × 7 3 × 7. அப்போ ஆறுக்கு பதில 2/3. தலைவன் இங்க ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்காப்ல. தலைவனை 3ஆ மாத்திரம் எதால மல்டிப்ளை பண்ணோம் 3ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதே நம்பரால மேல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 21 / 3 - 2/3 கிடைக்கும். 3ல இருந்து 1 மைனஸ் சார் 2 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல 3 இருக்காப்ல. இந்த டினாமினேட்டர்ல இருக்க 3 அப்படியே தலைகளை வரும்போது என்னவா மாறிடுவாப்ல மல்டிப்ளிகேஷனா மாறிடுவாப்ல. இப்ப 21ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 63ன்னு கிடைக்கும். அப்ப முடிவுறா தொடரின் கூடுதல் அப்படின்றது நமக்கு என்ன 63 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான கடைசி சம் பார்த்துருவோங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா கூட போட்டு விடுங்க. இந்த வீடியோவை மக்கள் எல்லாரும் பயன்படுத்தட்டும். ஓகேங்களா, நமக்கான கடைசி சம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்ற டைப்ல தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு நகரத்தோட கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை, அதாவது லிட்ரஸியில இருக்க மக்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்திருக்காங்க. 5 வருஷத்துல என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பு சதவீதம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுலயுமே லட்சத்தை விட்டுருங்க. லட்சத்தை விட்டுட்டா 5 8ன்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. அதாவது நமக்கு அதிகரிப்பு சதவீதம் கேட்டாங்கன்னா சின்ன நம்பர் என்னவோ அதை 100% வச்சுக்கணும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகரிப்பு சதவீதம் இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நமக்கான 100% அப்படின்றது சின்ன நம்பர். ஓகேங்களா, நமக்கு என்ன கேட்கறாங்க அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்களா. அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு 5ல இருந்து நம்ம 3 கூட்டும் போது 8 ஆகும். அப்ப 3 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 3 நான் ரைட் சைட்ல போட்டிருக்கேன். இதோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப் ஆரோன்றது அதிகரிப்பு, அப் ஆரோங்கிறது பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸை டினோட் பண்ணும். கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணும். மீது எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்ப 1 5 5 20 × 5 100. அப்ப 20ம் 3ம் பாத்தீங்கன்னா கிராஸ்ல இருக்கு. கிராஸ்ல இருந்து நம்ம என்ன சொன்னோம் பெருக்கிறோம். ஓகேங்களா, அப்ப 20 × 3 60. அப்ப நமக்கான எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு 60% அதிகரிச்சிருக்கு நண்பா நம்பி. இவ்வளவுதான் இன்னைக்கான 5 சம். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு தம்பி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. டெய்லி 5 சம் போடுறாங்க. 5 சம்னா 100 வீடியோக்கு எவ்வளவு ஆச்சு 500 சம் கிடைக்குப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்கள மண்டையோட தட்டி வாப்பா தம்பி நோட்டிபிகேஷன் வரப்போது வந்து படிப்பா அப்படின்னு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நான் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.